வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ அதுலேயும் நம்மளோட தமிழ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் பிடிஎஃப் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பிடிஎஃப் நான் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது, நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணது தான். ஸோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போ நடந்த குரூப் டி எக்ஸாம்னா 2025, கிட்டத்தட்ட ஒரு 6 monthsக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் தான். லாஸ்ட் நடந்த குரூப் டி எக்ஸாமு. ஸோ 2025 நடந்த ஸ்டேஜ் 1 எக்ஸாமோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவங்கள்ட்ட இருந்து வாங்கி அதை கம்பைல் பண்ணி இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் கியூ மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த டீம் தான் இந்த பிடிஎஃப் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எப்படி எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத தமிழில் கொடுத்துருக்காங்க. ஒரு சில கொஷின் மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்கும், பட் மற்ற கொஷின்ஸ் எல்லாமே தமிழில் இருக்குது. ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி படிச்சுட்டீங்க, நான் ரிவைஸ் பண்ணணும், நான் நிறைய மாடல் கொஷின் பேப்பர் செக் பண்ணணும் அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பிடிஎஃப் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 769 பேஜஸ் இருக்குது இந்த பிடிஎஃப் மட்டுமே. ஓகேவா? ஸோ இந்த 769 பேஜில் கிட்டத்தட்ட 41 டெஸ்ட்டு, ஓகேவா, செட்டு உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லா கொஷின்ஸுமே நம்ம சிலபஸ் டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 25 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எதில் வரும், ஜென்ரல் சயின்ஸில் வரும். அடுத்து மேக்ஸில் ஒரு 25 கொஷின், அதுக்கப்புறம் ஜென்ரல்ஸ் நாலேஜ், ஓகேவா, ஜிகேலேருந்து 30 கொஷின் சொல்லி ரீசனிங்கு எல்லாமே அழகாக பாட்டாக எக்ஸாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே உங்களுக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரீசனிங் கொஷின்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கொஷின்ஸை வச்சு நீங்கள் டெய்லி ஒரு கொஷின் ஒரு செட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே ஈஸியாக ரீசனிங்கில் மார்க் எடுக்கலாம். ஏன்னா ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஷின் டவுன்லோட் பண்ணுற மாதிரி டவுன்லோட் லிங்க், பிடிஎஃப் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது தமிழ் கொஷின் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் தான் எனக்கு புரியும் அப்படின்னாலும் இங்கிலீஷ்லேயுமே எனக்கு ஒரு பிடிஎஃப் கிடச்சிருக்கு. ஸோ இதுவுமே நான் நெட்லேருந்து எடுத்தது தான். இது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 1630 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ப்ரீவியஸாக எக்ஸாம் எழுதினவங்கள்ட்ட இருந்து வாங்கி அதை கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே இங்கிலீஷில் இருக்குது. இது கிட்டத்தட்ட 1630 பேஜஸ் இருக்கும். இது 769 பேஜஸ் இருக்குது. இது தமிழில் இருக்குது. ஏன்னா நமக்கு தமிழ் கொஷின் தான் கிடைக்கல. நான் ஆல்ரெடி ஆர்ஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் லிங்க் ஷேர் பண்ணியிருந்தேன். ப்ரீவியஸ் ஸ்டார்டிங்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன். இது இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த 2025 நடந்தது. ஸோ அதனால இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுனால என்ன ட்ரெண்டில் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த 2 பிடிஎஃபோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய ரீசனிங், இதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தாலே போதும். எனக்கு தெரிஞ்சு 25க்கு 23, 24 மார்க் கூட எடுக்கலாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி அந்த பேட்டர்னில் வேறு நம்பர்ஸ் வச்சு இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஷின் கேட்பாங்களே ஒழிய இதை தவிர்த்து வேறு எதுவுமே கேட்குறதுக்கு சான்சஸ் இல்லை. அவ்வளோ கொஷின்ஸ் இருக்கு. எல்லாமே ஒரு சில டாப்பிக்ல ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ரீசனிங் அண்ட் மேக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் பார்த்தாலே ஒரு குரூப் டி லெவலுக்கு பார்த்தாலே போதும். குரூப் டியில் தாராளமாக நல்ல மார்க் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ நிறைய பேர் எங்களுக்கு ரீசனிங் போட தெரியல, மேக்ஸ் போட தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரீசனிங் அண்ட் மேக்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் குரூப் டிக்கும் நாங்கள் அடுத்து உங்களுக்கு நான் ரீசனிங் சீரீஸ் ஆரம்பிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே மாதிரி வேறு ஏதாவது பிடிஎஃப் வேணும், இல்லை வேறு ஏதாவது வேணும், டெஸ்ட் பேட்ச் எல்லாம் நம்ம சேனலில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டெஸ்ட் பேட்ச் போடுங்க. டெஸ்ட் பேட்ச் போடாமல் எக்ஸாமை அட்டன் பண்ண முடியாது. ஸோ நிறைய டெஸ்ட் பேட்சஸ் போடுங்க. நம்ம சேனல் மட்டும் கிடையாது, நிறைய சேனல்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஆஃபர் பண்ணுறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் வேணும், இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பிடிஎஃப் அண்ட் வேறு டாபிக் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.